பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. பயணிகள் பாதையில் பலம் தரும் விருது, பரமனின் திருவுளம் பார்த்திடும் விருந்து. கர்த்தருக்கென்று ஒப்புவிக்கின்ற பொழுது அவர் நம்முடைய பாதையிலே உடன் வருகிறார், நம்மை வழி நடத்துகின்றார். ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். எங்களை பாதுகாக்கின்ற கண்மலையாக கேடகமாக இருக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, நீர் ஒவ்வொரு நாளும் கண்ணயராமல் எங்களை காக்கின்ற கடவுளாய் இருப்பதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா கர்த்தர், எங்கள் குடும்ப சூழல்களிலே ஆண்டவரே எங்களை கரம் பிடித்து நடத்துகின்ற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே தகப்பனுடைய கரத்தை பற்றி பிடிக்கிற குழந்தைகளைப் போல ஆண்டவரே உம்முடைய கரத்தை பற்றி பிடித்து நடப்பதற்கு எங்களுக்கு அருளை தாரும். ஆண்டவரே, உம்முடைய கரத்தை நாங்கள் பிடித்திருக்கும் போது எங்களுக்கு ஒரு தைரியம், எங்களுக்கு ஒரு பலன். கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் என்று தாவீது அதுதானே சொல்கிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அப்படியாய் நாங்கள் ஒவ்வொரு பாதையிலே இருளின் பாதையிலே கடந்து வரும் பொழுது கர்த்தருடைய கரத்தை பற்றி நடப்பதற்கான ஆற்றலையும் பலனும் எங்களுக்கு தரும்படியாய் உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா அன்பானவர்களே, இந்த நாளிலும் நாம் திருச்சபையிலும் சரி, நமக்கு அன்பானவர்களும் சரி, அறிமுகமானவர்களும் சரி, குழந்தை பேருக்காக பல ஆண்டுகளுக்காக காத்திருக்கிற மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அந்த பாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு பல்வேறு சூழல்களினாலே குழந்தை பேர் திருமணமான தம்பதியருக்கு தள்ளி போகிறது. உணவு முறை, பழக்க வழக்கம், சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள், மனதளவிலே ஏற்படுகிற பாதிப்பு, குடும்ப சூழல்கள், இப்படி குழந்தை பேர் தள்ளி போவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மை குழந்தைகளை தந்து மகிழ்ந்திருக்க பண்ணுகிறவர். அப்படி அந்த குழந்தை பேருக்காய் காத்திருக்கிறவர்கள் அவர்கள் சந்திக்கிற எதிர்மறையான சூழல்கள் அநேகம் உண்டு. குடும்பங்களிலே உற்றார் உறவினர்கள் சொந்தக்காரங்க மத்தியிலே அவர்கள் பல்வேறு விதமான ஏளனமான சொற்களை சந்திக்கிறார்கள். அந்த அழுகையின் பள்ளத்தாக்கை கடந்து வரும்படியாய் கடவுள் குழந்தை இல்லாமல் இருக்கிற குடும்பங்களிலே குழந்தை பேரினை கட்டளையிடும்படியாய் நம்முடைய திருச்சபையில் குழந்தை இல்லாமல் இருக்கிறவளை நினைவில் கொண்டு நாம் யாராவது ஒருவர் செபிப்போம். ஸ்தோத்திரம். இணைந்து செபிப்போம். ஆண்டவர் இப்பொழுது கொடுக்கப்பட்டிருக்கிற ஜெபப்பிரிவுக்காக உங்களுடைய பாதத்தில் வருகிறோம். ஆண்டவரே, ஆண்டவர்களை திருச்சபையிலே ஆண்டவரே கர்ப்பத்தின் கனி இல்லாமல் ஆண்டவரே எத்தனையோ ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரே, துதிக்கிறோம். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முன்னே தாயின் கருவிலை கண்ட தெய்வம் ஆண்டவரே நீங்க. அப்பா ஆண்டவரே, உம்மால் ஆண்டவரே கூடாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் வேதத்திலே காண்கிறோம். ஆண்டவரே, அப்பா கர்ப்பத்தின் கனிக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே, ஒருவேளை அவருடைய சர்வத்திலே ஆண்டவரே இருக்கிற பலவீனங்கள் அதற்கு தடையாக இருக்குமே. ஏனால் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இப்பொழுதே நீங்க பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உறுப்புகளுக்குள்ளாக உம்முடைய வல்லமை பாய்ந்து போக வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆமென் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். எல்லா தடைகளையும் என் தேவனாகிய ரட்சகனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவேளை பில்லிசுடைய கட்டுகள், பொல்லாத ஆவிகள், அதற்கு தடையாக இருக்குமேயானால் என் தேவன் அந்த தடைகள் எல்லாம் இப்பொழுதே ஆண்டவரை அப்புறப்படுத்தி போடுங்க ராஜா. ஒருவேளை சாப கேடுகள் தடையாக இருக்குமேயானால் அந்த சாப கேடுகள் எல்லாம் இப்பொழுதே ஆண்டவரை மாறட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே இந்த லெந்து காலங்களிலே ஆண்டவரே அப்பா உடைய வல்லமை அவர்களுக்காக கடந்து போகட்டும். ஆண்டவரே, இந்த 40 ஜெபத்திலே அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதங்கள் நடைபெறட்டும். ஆண்டவரே, ஆண்டவருடைய பாதப்படியில வந்து அமர்ந்திருந்து உண்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை நீங்க கண்ணோக்கி பாருங்க. ஆண்டவரே, என் தேவன் ஒரு விஷயம் இந்த பிள்ளைகளுக்காக மனமிறங்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஒருவேளை ஆண்டவருடைய முன்னோர் செய்த பாவங்களாக இருக்குமே அவர்களையும் ஆண்டவர் அவற்றை நீங்க
ஆமென். ஆண்டவரே. ஸ்தோத்திரம், என் தேவன் ஒரு ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ராஜா. உச்சம் தலைமையில் உள்ள கால் வரை உடைய பரிசுத்த ரத்தத்தினாலே அவர்களை கழுவினீங்க. ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஸ்தோத்திரம், ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். என் தேவன் இறங்குங்கப்பா, இறங்குங்க ராஜா, இறங்குங்க ஸ்தோத்திரம், ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஆண்டவரே. ஆண்டவரே, தேவையான ஆண்டவரே மருத்துவ ஆலோசனைகள் கிடைக்க என் தேவன் கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, குடும்ப ஸ்தோத்திரம், சூழ்நிலைகள் ஸ்தோத்திரம். ஒருவேளை அதற்கு காரணமாக இருக்குமே ஆனால் ஆண்டவரே, அவற்றை எல்லாம் மாற்றி போடுங்க ராஜா. ஆமென். தேவன் இறங்குங்கப்பா, ஸ்தோத்திரம். இறங்குங்க ராஜா. கர்ப்பத்தின் கனியை நீங்க கட்டளையிடுங்க ராஜா. ஒவ்வொருடைய கர்ப்பப்பைக்குள்ளாக ஆண்டவரே, என் தேவனுடைய வல்லமை ஸ்தோத்திரம், பாய்ந்து ஸ்தோத்திரம். போகட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய குடும்பங்களுக்குள்ளாக உம்முடைய ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் திருச்சபையின் பிள்ளைகளாக இணைந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த நாளிலே அவருடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடைபெறணும் ஆண்டவரே. அதிசயம் ஸ்தோத்திரம், நடைபெறணும் ஆண்டவரே. கட்டுகள் தகர்க்கப்படணும் ஆண்டவரே. அப்படி நீங்க செய்ய போகிற தயவுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, அடுத்த லந்துகால கூட்டத்திலே நீங்க அவர்களை இந்த இடத்துல ஒரு ஸ்தோத்திரம். போகிறபடினாலே உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீதிய நேரம் முழுவதும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. துதிக்க நம்ம எல்லாவற்றையும் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்துக்கு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு குழந்தை பேருக்காய் காத்திருக்கிறவருடைய வாழ்விலே கடவுள் நன்மை செய்ய போகிறதுக்காய், குறிப்பாக நம்முடைய திருச்சபையிலே அப்படி குழந்தைகளுக்காக காத்திருக்கிற கணவன் மனைவியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, இந்த நாளிலும் நம்முடைய கிளை திருச்சபையாக இருக்கிற பேரிஞ்சம்பாக்கம் திருச்சபைக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். பேரிஞ்சம்பாக்கம் திருச்சபை ஏறக்குறைய 27 குடும்பங்களை உள்ளடக்கிய திருச்சபை. நம்முடைய குருசேகரத்தில் இருக்கின்ற, அதாவது கட்டடம் கட்டப்பட்டிருக்கின்ற ஒரு திருச்சபை. அங்கே அநேக மக்கள் உண்டு. அந்த திருச்சபை கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அநேக ஆத்துமாக்களே அங்கே கடவுள் தர வேண்டும். நம்முடைய பேராயத்தினுடைய பைபிளமாக அங்கே பணியாற்றுறாங்க. அங்கே இருக்கிற குடும்பங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். அநேக ஆத்துமாக்களை கடவுள் தர வேண்டும். நம்முடைய குருசேகரத்தில் பின்தங்கிய மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி. ஆக அந்த கிராமத்தில் கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை தர வேண்டும். அங்கே இருக்கிற ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலும் கர்த்தர் நன்மை செய்ய வேண்டும். ஆக பேரிஞ்சம்பாக்கம் திருச்சபை உறுப்பினர்களுக்காக யாராவது ஒருவர் இந்த திருச்சபையின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கும்படி கேட்குறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இணைந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். 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 ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லப்படும் பொழுதெல்லாம் எங்களுக்குள்ளார ஒரு முன்னேற்றம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் முதியோர்களை ஆசீர்வதிங்கப்பா. அந்த அந்த பகுதியில் பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனேப்பா. வேலை செய்கிறவங்களை ஆசீர்வதிங்க ஸ்தோத்திரம். விவசாயிகளை ஆசீர்வதிங்க தகப்பனேப்பா. சிறு தொழில் செய்கிறவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஆடு மாடுகள் ஜீவராசிகளை ஆசீர்வதிங்க தகப்பனேப்பா. அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவையான உணவு உடையும் கிடைக்கும்படி உதவி செய்யுங்க ராஜாவே சப்பா. குழந்தை இல்லாதவர்களை குழந்தையை தாங்கப்பா. திருமணமாக அவர்களுக்கு திருமணத்தை நடத்தி கொடுங்க தகப்பனேப்பா. வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலையை தந்து பார்த்துக்கொள்ளுங்க தகப்பனே ராஜாவே சப்பா. அநேக பிள்ளைகள் ஆண்டவரே அந்த இடத்துல எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக உங்களுடைய வார்த்தை ஆண்டவரை செல்லட்டும் தகப்பனேப்பா. ஒவ்வொரு குடும்பமும் ஆண்டவரே கத்தாவையப்பா அந்த நாமத்தை பயன்படுத்துகிற பாத்திரமாக மாறும்படியாக நம்முடைய ரத்தத்தினால ஆண்டவரே அந்த பேரச்சம்பாகம் கிராமம் சுற்றியும் ஆண்டவரை தெளிக்கிறோம் தகப்பனேப்பா. எல்லாரும் ஆண்டவரே அந்த நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக மாறுபடி வேலைப்படுத்தும் தகப்பனேப்பா. சுத்தி பலத்தின் தாரும் தகப்பனே ராஜாவே சப்பா. ஆமேன் ஆண்டவரே அப்பா. பேரச்சம்பாகம் என்பது அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நாடாக மாறுபடி நீர் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. நீங்க நம்ம இவங்க எல்லாவற்றும் கேட்டுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்முடைய கிளை திருச்சபையாக பேரஞ்சம்பாக்கம் திருச்சபையே கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்த போவதுக்காய் ஆத்துமாக்களை தரப்போகிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்பம் உண்டு சமாதானம் உண்டு வெற்றி உண்டு துதி பாடல் உண்டு. இன்பம் உண்டு சமாதானம் உண்டு வெற்றி உண்டு துதி பாடல் உண்டு. ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். ராஜாதி ராஜா இயேசு என்றென்றும் ஆண்டிடுவார். இயேசுவின் குடும்பம் உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. இயேசுவின் குடும்பம் உண்டு அன்பு நிறைந்திடும் இடம் உண்டு. உட்காருவோம். அன்புக்குரிய திருச்சபை குடும்பத்தாரே, ஏப்ரல் மாதம் 8ஆம் தேதி இந்த காலை தியானத்தில் உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கின்ற இறைவேண்டல் குழந்தை பேருக்காக ஈசாக்கு ஏறெடுத்த இறைவேண்டல் ஜெபம். ஆதியாகமம் 25ஆம் அத்தியாயம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். மலடியாய் இருந்த மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கர்ப்பந்தரித்தாள். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் மனைவிக்காக கடவுளிடத்தில் ஜெபித்த ஒரு கணவனை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய பார்வைகள் எல்லாம் குழந்தை பேருக்காக ஜெபிக்கின்ற அந்த ஜெபம் பெண்களை சார்ந்தே இருக்கும். அதிகமாக அவங்க தான் ஜெபிக்கணும், அவங்க தான் பாரப்படணும் அப்படின்ற நினைவு இருக்கிறோம். திருமறையில் கூட நிறைய இடங்களில் அப்படி குழந்தைக்காக பெண்கள் ஆண்டுடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபித்து குழந்தை பேரினை பெற்றுக்கொண்ட சம்பவங்கள் உண்டு. ராபர்ட் பார்க்லே அப்படிங்கிற ஒரு இறையியலாளர் திருமறையிலே குழந்தை பிறக்கின்ற இந்த கதையாடல்கள் அல்லது சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கிறதையெல்லாம் அவர் ஒரு பேட்டர்னாக பார்க்குறார். உலக இலக்கியங்களை அவர் அதில் ஆராய்ந்து அதில் வர்றதும் பைபிளில் இந்த குழந்தை பிறப்பை பற்றி எப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது அதுக்கு சில ஃபார்முலாவை அவர் வைக்கிறார். ஒன்று, அந்த குழந்தைகளுக்காக பெற்றோர் காத்திருக்கிற காத்திருப்பு. அடுத்து, அவர்களை தேவதூதனோ அல்லது கடவுளுடைய வார்த்தையை சந்திக்கின்ற ஒரு அனுபவம். மூன்றாவது, அவர்கள் அந்த குழந்தையை பெற்றுக்கொண்ட உடனே அந்த குழந்தையை கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்துக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவது. இப்படி ஒரு சில பேட்டர்னை அவர் வச்சு பைபிளில் இருக்கிற அந்த கதையாடல்களை பார்க்கிறார். அந்த கண்ணோட்டத்தில் நாம் திருமறையில் ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து முற்பிதாக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அப்படி இருந்து பார்த்தோம்னா மனோவா அவங்களுடைய வாழ்க்கை, அன்னாளுடைய வாழ்க்கை, அந்த மாதிரி புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது குழந்தை பேருக்காக யோசேப்பு, மரியாள், இந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா இது ஒரு தேவை, ஒரு எதிர்பார்ப்பு. அந்த இடத்துல பிறக்கிற குழந்தை ஒரு ஹீரோயிசத்தை மையப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. அதில் அந்த மாதிரி தான் திருமறையில் அப்படி பிறக்கிற குழந்தை மற்ற குழந்தைகளை காட்டிலும் ஒரு சிறப்பான குழந்தைகளாக உருவாகிறார்கள். திருமறையில் நம்ம பார்க்குறோம். இயேசுனுடைய பிறப்பு கூட அப்படி தான். அவர் ஒரு இரட்சகராக
திருமறை அடையாளப்படுத்துகிறது. அன்பானவர்களே, மனைவிக்காக கணவன் ஜெபிப்பது என்பது திருமறையில் இந்த ஒரு ஜெபந்தான். ஈசாக்கு தன் மனைவிக்காக ஜெபிக்கிறார். நம்ம ஜெபங்களை டிஃபைன் பண்ணுற போது இது ஒரு பரிந்து பேசுகின்ற ஜெபத்தில் வருகின்ற ஒரு ஜெபமாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஈசாக்கினுடைய ஜெபம் ஒரு கடவுளுடைய சமூகத்தில் விடாப்பிடியாக காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட ஒரு ஜெபத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. தன் குடும்பத்தில் இருந்த குறைக்காக கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்கிற ஒரு கணவரை பார்க்கிறோம். ஒரு வீட்டில் அம்மா ஏங்க நான் தூங்கும்போது ஈ வாயில் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ கணவர் சொன்னாராம், ஏம்மா தூங்கும்போதாவது வாய் மூடின்னு தூங்கக்கூடாதம்மா அப்படின்னு சொன்னாராம். பெண்களை அப்படி எப்படி அவங்க கணவர்கள் மதிப்பிடுகிறார்கள். இப்போ குழந்தை பேர் என்று சொல்லுகிற பொழுது பல நேரங்களில் கணவன்மார் அதிகமான அந்த குறைகளை பெண்களுக்கு மேலே சுமற்றுறதை பார்க்குறோம். அவங்கள காரணம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழல் அப்படி இல்லை இல்லையா? விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சியில் இன்றைக்கு அந்த குறைபாடு என்பது ஆண்களிடத்திலும் இருக்கிறது, பெண்களிடத்திலும் இருக்கிறது. அதை சமுதாயம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஈசாக்கினுடைய குழந்தை பேர் பார்க்கிற பொழுது நமக்கு ஒரு ஆச்சரியம். கடவுள் அவங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்தார். என்ன வாக்கு கொடுத்தாரு? உன்னுடைய இனத்தை நான் கடற்கரை மணலை போல நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன். அப்போது ஈசாக்கு பிள்ளை பிறந்தோன்னா உடனே அவருக்கு குழந்தை பிறந்திருக்கணும், அப்படி தானே? ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்குது. அப்போ ஆபிரகாமே அநேக ஆண்டு காத்திருந்து குழந்தை பெற்றுக்கொள்ளுகிறார். வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக பிறந்தவர் தான் ஈசாக்கு. இப்போ ஈசாக்கு வாழ்க்கையில் கூட ஏன் இந்த ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிற பொழுது அந்த கேள்வி நமக்குள்ளே எழும்புகிறது. அது கடவுளுடைய சிறப்பு தலையீடு இந்த குழந்தை பேரில் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காட்ஸ் ஸ்பெஷல் இன்டர்வென்ஷன். இந்த குழந்தை பிறப்பது என்பது கடவுளுடைய ஆசீர்வாதம், கடவுளுடைய கிருபை என்பதை ஒவ்வொரு பெற்றோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, கடவுளுடைய ஆசீர்வாதம் மக்களுக்கு வருவதற்கு மீண்டும் மீண்டும் அந்த வரிசை நாம் பெற்றுக்கொள்வதற்கு கடவுளுடைய தலையீடு இருக்க வேண்டும். ஒவ்வொரு பெற்றோருக்கும் அந்த கடவுளுடைய தலையீடு இருக்க வேண்டும். ஆதியாகமம் 25:21 பார்த்தீங்கன்னா ஈசாக்குக்கு திருமணமான வயது 40 வயது அப்படின்னு சொல்கிறாங்க. ஈசாக்குக்கு குழந்தை பிறக்கின்ற வயது ஆதியாகமம் 25:26 படி பார்க்கும்பொழுது 60 வயது அப்படின்றாங்க. அப்போ ஈசாக்கும் ரெபேக்காலும் எத்தனை வருஷம் காத்திருக்கிறாங்க? 20 ஆண்டுகள் அவர்கள் குழந்தை பேருக்காக காத்திருக்கிறார்கள். தன் தந்தையை போல விசுவாச வீரனாக ஈசாக்கு இருக்கிறார். அதற்காக அவர் காத்திருக்கிறார். விடாமுயற்சியோடு கடவுளை நோக்கி ஜெபிக்கின்றார். ஈசாக்கு ஜெபம் பண்ணதை பைபிளில் 2 இடத்துல இருக்குது. ஒவ்வொரு ஆண்களும் அல்லது திருமணத்திற்காக காத்திருக்கிற வாலிபர்களும் கட்டாயம் இதை நம்ம சிந்திக்கணும், யோசிக்கணும். முதலாவது எலியேசரை ஆபிரகாம் அனுப்புகிறார் ஈசாக்குக்கு பெண் பார்க்கறதுக்காக. எலியேசர் கருத்தாக ஜெபித்து அவர் போய் ரெபேக்கால கண்டுபிடிச்சி கல்யாணத்துக்கு கூட்டு வர்றார். அப்படி கூட்டிகிட்டு வரும்போது ஈசாக்கு என்ன செய்து கொண்டிருந்தார் என்று பைபிள் சொல்லுதுன்னு சொன்னால் ஆதியாகமம் 24:63 ஈசாக்கு மாலை வேளையிலே ஒரு கூடாரத்தில் போய் தியானம் செய்து கொண்டிருந்தார் அப்படின்ற வசனம் இருக்குது. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஐசக் வென்ட் அவுட் டு மெடிடேட் இன் த ஃபீல்ட் டுவர்ட்ஸ் ஈவினிங் அப்படின்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. இந்த மெடிடேட் அப்படின்ற வார்த்தை இந்த கால் என்கின்ற ஒரு எபிரேய வார்த்தை. அதுக்கு என்ன அர்த்தம்னா இன் ஆர்டர் டு மெடிடேட் இன் ப்ரேயர். ஜெபத்தை தான் பைபிள் அங்கே தியானம் என்று குறிப்பிடுகின்றதாக இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். ஈசாக்கு எதுக்காக ஜெபம் பண்ணோம்? கன்சர்னிங் இஸ் மேரேஜ் அண்ட் இஸ் நியூ பிரைட். தன்னுடைய திருமணத்திற்காகவும் தனக்கு வரப்போகின்ற துணைவியருக்காக ஈசாக்கு கடவுளுடைய சமூகத்தில் போய் ஜெபித்து கொண்டுதான். நம்ம கேட்கலாம், இங்கே எங்கே ஐயா டைரெக்டாக ஜெபித்தாருன்னு வசனமே இல்லையே அப்படின்னா இறையியலாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஆதியாகமம் 24:63 வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் தன் தலையை ஏறெடுத்து தூரத்தில் ரெபேக்கால் வருவதை பார்க்கிறாருன்னு சொல்லப்படுது. தலையை ஏறெடுக்கணும்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? அவர் தலையை குனிஞ்சிருக்கணும். அப்போது இதன் அடிப்படையில் தான் ஈசாக்கு அங்கே போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்கிற அந்த வார்த்தை இங்கே உறுதிப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அதாவது தனக்கு வரப்போகின்ற மனைவிக்காக
கடவுளுடைய சித்தப்படி தன் மனைவி வர வேண்டும் என்று ஈசாக்கு ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். 1 யோவான் 5:14 சொல்லுகிறது, நாம் எதாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரிடத்தில் கொண்டிருக்கின்ற விசுவாசமாக தைரியமாக இருக்கிறது. அப்போ குழந்தை பேருக்காக காத்திருக்கிற கணவனோ மனைவியோ சரி, கடவுளுடைய சித்தத்தின்படி தன் வாழ்க்கையில் ஒரு குழந்தை வேண்டும் என்று காத்திருக்கிற பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்கின்றவராக இருக்கிறார். 20 ஆண்டுகள் காத்திருப்பு இங்கே ஈசாக்கு ரெபேக்காலுக்கு இருக்குது. நியாயமாக அப்பா அம்மா கிட்ட இருந்து பார்த்த ஈசாக்கு ரெபேக்கால் ஒரு காரியத்தை பண்ணியிருக்கணும். என்ன பண்ணியிருக்கணும் சொல்லுங்கள்? 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? இவங்க ஏற்கனவே அவங்க அப்பா அம்மா ஒரு காரியம் பண்ணியிருக்கிறாங்க. என்ன பண்ணாங்க? குழந்தை இல்லைன்ன உடனே சாரா என்ன பண்ணுறாங்க? 90 கொண்டாந்து மறுமணி ஆட்டியாக கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வயிற்றில் பிறந்த ஈசாக்கு தான் பைபிள்லேயே ஒரு தாரம் உடையவராக, முற்பிதாக்கள் சொல்கிறாங்கள, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் 3 பேரில் இவர் மட்டும்தான் முற்பிதாக்கள். அப்படின்னா தமிழில் சொன்னோன்னா அந்த ஏகபத்தினி விரதம்னு சொல்லுவாங்க தமிழில், அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி முற்பிதாக்களை குழந்தை பேருக்காக காத்திருந்தார். தன்னுடைய பெற்றோர் இன்னொரு வழிமுறையை கையாண்டாங்க. ஆனால் ஈசாக்கு ரெபேக்கால் அதை கையாளவில்லை. மாறாக 20 ஆண்டுகள் கடவுள் தன் தகப்பனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை தங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்று அவர்கள் காத்திருக்கின்ற அனுபவத்தை நாம் பார்க்க. இன்னொரு வகையில் ஆபிரகாம், சாரா கூட அவங்களுக்கு அதை காத்திருக்கின்ற அனுபவத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்ற பெற்றோர்களாக இருக்க வேண்டும். அன்பானவர்களை, இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிற வார்த்தை கர்த்தர், இந்த லார்டு, ஆங்கில வேதாகமத்தில் இன்றைக்கி இப்போ நம்ம வாசித்தோம் இல்லையா, ஆதியாகமம் 25:21 அங்கே பயன்படுத்தப்படுகிற லார்டு என்கிற வார்த்தை யாவே என்று ஏற்பெயர் கொண்ட அசாதாரணமான கடவுளுடைய தன்மையை குறிக்கின்ற வார்த்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிற வார்த்தை அந்த லார்டு என்கிற வார்த்தை அசாதாரண தன்மை கொண்ட கடவுளை குறிக்கின்றது. ஆக ஈசாக்கினுடைய வாழ்க்கையில் கடவுள் நிச்சயமாக தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்கிற நம்பிக்கை ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் இருந்தது. நம்முடைய விசுவாசம் என்பது கடவுள் பேரில் நாம் வைத்திருக்கிற நம்பிக்கையில் அடங்கியிருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. கர்த்தர் ஈசாக்கு ரெபேக்காலுடைய விசுவாசத்தை 20 ஆண்டுகள் சோதித்தார். அது மட்டுமல்ல, அவங்களுக்குள்ள ஒரு சகிப்புத்தன்மையை உருவாக்குறார். குழந்தை இல்லைன்னா கூட அவங்க அதை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற ஒரு கட்டத்துக்கு வந்துடுறாங்க. 20 ஆண்டு காலம் அதை பார்க்கின்ற கடவுள் நிச்சயமாக அவருடைய வாழ்வில் தம்முடைய மகிமை விளங்கப்படுகிறது. எரேமியா 20:21 கர்த்தர் நீதிமானை சோதித்து பார்க்கிறவர், இருதயத்தை பார்க்கிறவருமாய் இருக்கிறார். யாக்கோபு 1:2 சொல்லுது, விசுவாசமானது பரீட்சையும் பரீட்சை பொறுமையும் உண்டாக்கும், அது பூரண பலனை தரும். ஆக இந்த காத்திருப்பு என்பது கடவுள் நம்மை சோதித்து அறிகின்ற ஒரு தருணம். அதே நேரத்தில் அது சிலருக்கு விசுவாச பரீட்சையாக இருக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா அந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் கூட கர்த்தர் நிச்சயமாக கர்ப்பத்தின் கனியை கொடுப்பார் என்ற காத்திருப்பு ஒரு நாள் அவர்களுக்கு பூரண பலனை கொடுக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இந்த காத்திருப்பு ஈசாக்குக்கு ரெபேக்காலுக்கு மட்டுமல்ல. இந்த பகுதியை வாசிக்கும் போது ஒரு அழகான செய்தியை கர்த்தர் வெளிப்படுத்தினார். என்னன்னா, இவங்க கூடவே இந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ஆபிரகாம், சாரா 35 ஆண்டுகள் அவங்களும் உயிரோடு இருக்கிறாங்க. யார்? ஆபிரகாமும் சாராவும். அப்போ யோசிச்சு பார்க்கணும், ஆபிரகாம் என்ன நினச்சிருப்பார்? சாமி நமக்கு ஒரு வாக்கு கொடுத்தாரு, என் சந்ததியை எப்படி பெருக பண்ணுவேன்னு. இப்போ இவங்க அப்பா அம்மாவாக இருக்கிறாங்க, ஆனால் பேர குழந்தைங்க இல்லை. அப்போது இந்த சோதனை ஈசாக்கு ரெபேக்காலுக்கு மட்டும் இல்லை, அவங்களுடைய அப்பா அம்மாவாக இருக்கிற ஆபிரகாம், சாராவுக்கும் அந்த சோதனை இருக்கிறது. இந்த விசுவாச சோதனையில் அவங்களும் அதற்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஆக தன் பேரனுக்காக காத்திருக்கிற ஒரு தாத்தா பாட்டி கூட இந்த ஜெபத்தில் இணைந்து கொள்ளுகிறதை பார்க்கிறோம். மனிதர்கள் எப்பொழுது கடவுளை தேடுகிறார்கள் என்று சொன்னால், தங்கள் ஆற்றல் முடிகின்ற இடத்துல தான் அவர்கள் கடவுளை தேடுகிறார்கள். எங்கே நான் ஃபெயிலியர் அல்லது நான் முழுவதுமாய் கைவிடப்பட்டிருக்கிறேன், இனி என்னால் ஒன்றும் இல்லை அப்படின்ற அந்த நிலையில தான் அவர்கள் கடவுளை நோக்கி பார்க்கிறார்கள். ஈசாக்கு ரெபேக்கால் வரும்பொழுது தன் கண்களை ஏறெடுத்து என்கின்ற வார்த்தை என்பது ஈசாக்கு தன் வாழ்க்கையில் பலனற்று போன நிலையிலே கடவுளை நோக்கி பார்த்தார் என்கின்ற உண்மையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதாவது தன் ஆற்றல் ஒன்றுமில்லை என்று உணர்கின்ற ஈசாக்கு
கடவுளை நோக்கி மன்றாடுவதாக இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. ஈசாக்கினுடைய இந்த ஜெபம் நமக்கு சொல்லுகின்ற பாடல்கள். ஈசாக்கினுடைய விசுவாசத்துக்கு கர்த்தர் பலன் அளித்தார். விசுவாசம் சோதிக்கப்படுகின்றது என்பதை ஈசாக்கினுடைய ஜெபம் நமக்கு அழகாக சுட்டி காட்டுகிறது. அந்த விசுவாசத்திற்கு வெகுமதியை கடவுள் கொடுக்கிறார். ரெட்டை குழந்தை இல்லையா, ரெபேக்காலுக்கு கர்த்தர் ரெட்டு குழந்தையை கொடுக்கிறாரு. அன்பானவர்களை, விடாமுயற்சி என்பது வாக்குறுதியின் நிறைவேறுதலாக இங்கே நிறைவேறுகிறது. விடாமுயற்சி என்பது ஒரு புதிய உற்பத்தி திறனுக்கான ஜெபமாக இருக்கிறது. குழந்தை பேரு நீர்த்து போன நிலைமையில் அந்த விசுவாசம் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை தந்தது. மத்தேயு 7ஆம் அத்தியாயம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இது வரைக்கும் கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் அன்ற என்கிற அந்த மொழிபெயர்ப்பில் நம்ம இந்த வசனத்தை வாசித்திருப்போம். ஆனால் ஒரு புது மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது: மீண்டும் மீண்டும் கேளுங்கள், அது உங்களுக்கு கொடுக்கப்படும். மீண்டும் மீண்டும் தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். மீண்டும் மீண்டும் தட்டுங்கள், அது உங்களுக்கு திறக்கப்படும். இந்த நாள் முழுவதும் கடவுள் இந்த படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. படைப்பதின் அழகு, படைத்தவர் பரிவு, பணிந்துமே நன்றி படைத்திடும் விருந்து. அடிமைகளுடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. அடிமைகளுடன் வந்து விடுதலை அருளும் ஆண்டவர் அருள் நினைவாகிடும் விருந்து. பயணிகள்